தமிழ்நாடு அனைத்து டிரைவர்கள் சங்கம், நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி தான் வீடியோ போடுறதுக்கு நேரம் கிடைச்சிது, அதனால தான் வீடியோ போட்டிருக்கேன். நண்பர்களே, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். அதன் அடிப்படையில் தான் நம்ம என்றைக்குமே பார்க்கணும். எது நியாயம், எது தர்மம், எது சரியாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். வீணாக ஒருத்தரை பழி சுமத்துறதோ, வீணாக ஒரு பொதுநல சேவை செய்யக்கூடிய ஒரு சங்கமாக இருக்கட்டும், கட்சியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உள்ளே பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதை வீணாக நம்ம தேவையில்லாத வதந்திகளாக தப்பான ஒரு மார்க்கமாக சொல்லக்கூடாது. நம்ம சந்தேகத்தின் பேரில் தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் எனக்கு கொடுக்கல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. 100 நிர்வாகிகள் இதிலிருந்து பயணித்தவங்க போய் அவங்க கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்காக, மற்ற நண்பர்களுக்காகவும் கேட்டு இன்றைக்கி எல்லா தெளிவரையும் நம்ம சங்கத்திலிருந்து தெளிவான முறையில் நமது மாநில பொதுச் செயலாளர் தங்கப்பாண்டி அண்ணன் அவர்கள் அனைத்துமே சரியான பட்சத்தில் காட்டியிருக்காங்க. இதுக்கு மேலே வீணாக புகார் சொல்கிறதுக்கோ இல்லை வதந்திகளை பரப்புறதுக்கோ சங்கத்தை பற்றி தேவையற்ற விஷயங்களாக பேசுகிறதுக்கோ இங்கே ஒன்றும் இல்லை நண்பர்களே. போய் நல்லா கணக்கு வழக்குகளை ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? அதனால் யார் சொல்கிறத இனி நம்பாதீங்க. டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் ஈஸியாக நம்பர் 1 அக்மார்க்காக நல்லபடியாக போயிட்டுருக்கு, சரிங்களா? அதனால் நண்பர்கள் தயவு செய்து நம்ம சங்கத்தில் இணைஞ்சு பயணிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, சங்கத்தை பற்றிய கொள்கைகளாக இருக்கட்டும், ஆலோசனை விளக்கங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 25/1/2026 அன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை மலையில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் மீட்டிங் வச்சுருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு கலந்துக்கிட்டு உங்களுடைய ஆலோசனைகளாக இருக்கட்டும், கொள்கை விளக்கங்களாக இருக்கட்டும், சந்தேகங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நேரடியாக வந்து கலந்துக்கிட்டு அனைத்தையும் தெரிஞ்சுக்கங்க. அதனால் நண்பர்கள் தாராளமாக வரலாம். நானும் அங்கே வரப்போகிறேன் அப்படிங்கிற தகவலையும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி மாநில பொதுச் செயலாளர் தங்கப்பாண்டி அண்ணன் அவர்களுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. மாநில தலைவர் செல்லதுரை அண்ணன் அவர்களுக்கும் ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுடைய விளக்கங்களை அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சங்கத்தின் கொள்கைகள் பற்றிய அனைத்து விளக்கங்களையும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சங்கத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இனிமேல் எப்படிங்க அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் நல்லாயிருக்கும். பில்டிங் நல்லா இருந்தால் தான் அது மேலே இருக்கிற கான்கிரீட் நல்லாயிருக்கும். கான்கிரீட் ஆகிய உறுப்பினர்களும், பில்டிங் ஆகிய மாவட்ட நிர்வாகிகளும், அஸ்திவாரம் ஆகிய மாநில நிர்வாகிகளும், இவை அனைத்தும் தான் சங்கம் எப்படி செயல்படுதுங்கிறத சென்னையில் எப்படி எந்த அளவுக்கு நம்ம தலைமை நிர்வாகம் இன்றைக்கி கரெக்டான முறையில் அந்த செயல்பாடுகள் கொண்டு போயிட்டுருக்காங்கன்ற வரைக்கும் அனைத்தையும் ஓப்பன் டாக்காக பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் நண்பர்கள், இங்கே நான் ஒருத்தன் தான் இங்கே சங்கத்துக்காக நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி எண்ணத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. இங்கே அனைத்து நண்பர்களுக்குமான சங்கம் தமிழ்நாடு அனைத்து டிரைவர்கள் அசோசியேஷன், நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன், இந்தியாவில் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்குமான சங்கம் தான் நம்ம சங்கம். அதனால் நண்பர்கள் அனைவருக்கும் உரிமை இருக்குது, சம உரிமை இருக்குது. ஒரு மாவட்டம் தப்பு பண்ணாலும் அதை நிர்வாகிகள், மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க மாவட்ட நிர்வாகிகளை கேள்வி கேட்கலாம், உறுப்பினர்களை கேட்கலாம். மாநிலத்தில் இருக்கிறவங்களும் அந்த இடத்துல இருக்கிறவங்க அதுக்கான கேள்வியை கேட்க தான் செய்வோம். ஏன்னா அப்போ தான் தலைமையாக இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும், ஒரு உறுப்பினர்களாக இருக்கட்டும், எல்லாமே சரியான பட்சத்தில் செயல்பாடுகள் நல்லா இருக்கும் நண்பர்களே. ஏன்னா இதனால தான் நம்ம ஒற்றுமையே சிதையுது, சரிங்களா? அதனால் பதவிக்காகவோ இந்த சங்கத்துக்குள்ளே வந்தால் ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற பணத்துக்காகவோ இன்றைக்கி யாரும் நம்ம சங்கத்தை நடத்த கிடையாது நண்பர்களே. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம சங்கத்தில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் பொது சேவை, ஓட்டுநர்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவர்களாக இருக்கணுன்றதை இந்த நேரத்தில் தெளிவாக தெரியப்படுத்திக்கிறேன். அப்படி உள்ள நண்பர்கள், விருப்பம் உள்ள நண்பர்கள் மட்டும் உள்ளவாங்க. வீணா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இடம் இங்கே கிடையாது. கட்சி மாதிரியெல்லாம் இங்கே நிறையா பேர் இருக்கிறாங்க. அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கலாம் தாராளமாக. ஆனால் நம்ம சங்கத்துக்குள்ளே வந்துட்டால் கட்சி, ஜாதி, மதம் இந்த 3ஐயும் அவங்க வீட்டோடு வச்சுக்கணும், உள்ளே வரக்கூடாது நண்பர்களே. சங்கத்துக்குள்ளே வந்துட்டோம்னா சங்கத்தில் ஒரு பொது நபராக மட்டும்தான் எல்லாருக்கும் செயல்படணும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, ஈரோடுக்கு வாங்க, உங்களுடைய விளக்கங்களை கேளுங்க. உங்களுக்கான பதில்கள் அனைத்து நிர்வாகிகளும் கொடுப்பாங்க, நானும் கொடுப்பேன் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. நன்றி.